அப்பா நண்பர்களே, ஆட்டு தலை வாங்குறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம். ஆட்டு தலையை பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க வெட்டி ஆளார. ஆட்டு தலை எவ்வளோண்ணா? 350 ரூபாய் ஒரு ஆட்டு தலை. இதான் நம்ம வாங்கிட்டு போயிட்டு நீங்க சமைக்க போறோம். இது உரிச்சு தருவீங்களாண்ணா? வெட்டி தெரியும். உரிச்சு மட்டும் தாங்க, முழுசா தான். ஓகேண்ணா, மறந்துட்டு வந்துட்டேன். கிழிக்காதீங்க, வெட்டாதீங்க. தோல் வேணும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆட்டு தலை வாங்கிட்டு வந்தோம். 350 ரூபா சொன்னாங்க. அப்படியே பேச்சு ஈஸியா அப்படியே சொல்லி ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை பாத்தீங்கன்னா ஆட்டு தலையை உரிச்சு வச்சிருக்கோம். இதுல அப்படியே இது என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆட்டு தலையில அப்படியே மசாலா சாந்து அப்படியே தடவி அப்படி எண்ணெயில போட்டு முறுமுறு பொரிச்சு அப்படியே ஆட்டு தலை 65 செஞ்சு அப்படியே கறக்கு முறுக்குன்னு கட்டிச்சு சாப்பிட போறோங்க. வேற லெவல்ல இன்னைக்கு. நண்பர்களே, ஆட்டு தலையை பிரமாதமா நம்ம வந்து அலசி வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து தயிரை ஊத்தி நல்லா ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் நல்லா ஊர்னுச்சுன்னா அந்த புளிப்பு சுவை நல்லா மண்டையில் எப்படி நல்லா ஊறி அப்படி சாப்பிடும்போது அந்த புளிப்பு சுவையும் அந்த மசாலா டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். அதனால முதல்ல நம்ம வந்து தயிரை ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம். நண்பனே, இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டு தலைய நல்லா வந்து தயிர் போட்டாச்சு. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு இடம், அதாவது பாத்தீங்கன்னா சந்து பொந்து இட்டுக்கு எல்லாத்துலயும் போட்டு அந்த தயிரை நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் அந்த தயிர் நல்லா அப்படியே காஞ்சி அப்படியே உள்ள இந்த இதை சாரெல்லாம் உள்ள நல்லா செம்மையா இறங்கும். பாருங்க அந்த நாக்க பாருங்க, அந்த நாக்குல உள்ள அந்த ஓட்ட வழியா வாயுல எல்லாம் ஊத்தி விட்டுருணும். நல்ல பையன், அமைதியா இருக்கிறான், எதுவுமே செய்யாம. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன மசாலா தேவைன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் தேவையானாலும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கோம். அது பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். அந்த கவுச்சி வாசனை இல்லாத அளவுக்கு நமக்கு தரது மஞ்சத்தூள் தான். அடுத்து காரத்தூள், வெறும் மிளகாய் மட்டும் போட்டு அரைச்ச காரத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பாருங்க அப்படியே கீழே விழுது பாருங்க, அதனாலதான் விழுது. அடுத்து சோள மாவு சேர்த்துக்கிறேன், சோள மாவு. அடுத்து தேவையான அளவு வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சு ஊத்திக்கிறேன்.
காது ஓட்ட உள்ளலாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிடலாம் மாவாட்டுற மாதிரி. நண்பர்களே, ஆட்டு தலையை நல்லா மசாலாவோட போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இது நல்லா ஒரு ஏற்கனவே நம்ம போட்ட தயிர் வேற 1 மணி நேரம் ஊறுனுச்சு. நம்ம இப்ப சேர்த்த மசாலாவும் நல்லா ஊற வச்சா அப்படியே பொரிச்சு எடுக்கும்போது இந்த மசாலாலாம் அப்படியே அதுலயே அந்த சுவையில நல்லா ஊறி இருக்கும். அதனால நம்ம வந்து இதையும் நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தலாம். அதுக்கு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் அப்படியே ஒரு இருந்தா உள்ளியும் நல்லா வேவும். நம்ம அந்த நேரத்துக்கு வைக்க வேணாம். கொஞ்ச நேரம் வச்சாலே போதும், செம்மையா ரெடி ஆயிடும். அப்புறம் எடுத்து நம்ம செம்மையா சாப்பிட போறோம். வாசனையே மூக்க தொலைச்சிட்டு வெளில போகுது அந்தாண்ட சைடு. பாருங்க, இதுல உள்ள அந்த எப்படி சொல்ல இந்த கொழுப்புலாம் எப்படி நல்லா உருகுது பாத்தீங்களா தெரியும். அந்த சைடு அந்த கொழுப்புலாம் உருகி அதுவே ஒரு மாதிரியா இருக்குது, நல்லா வாசனையா இருக்குது. நம்ம சேர்த்த மசாலா விட அந்த கொழுப்பு உருகி அதுவும் கலக்கறனால வேற லெவல் வாசனை. மேல உள்ள நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. அந்த கறி தான் உள்ள நல்லா அப்படியே நம்ம வந்து கோழிக்கறிலாம் நீங்க வந்து போட்டீங்கன்னா உடனே பொரிஞ்சிடும், அப்புறம் எடுத்து தின்னலாம். ஆனா ஆட்டுக்கறி அப்படி கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே வேக விட்டாதான் இந்த முறுமுறுப்பு நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போதே. நல்லா இன்னொரு 10 நிமிஷம் நல்லா இதாக விட்டு அப்படி எடுத்து அப்படியே முழு மண்டைய வச்சு கடிச்சு சாப்பிட்டு செம்மையா இருக்கும். அப்படிதான் நீ சாப்பிட போற இன்னைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. மண்டை ஓடு அப்படியே செம்மையா எப்படி முறுமுறு பொரிஞ்சு அதுவே எப்படி சவுப்பாயிட்டு பாருங்க. பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு. சாப்பிடறதுக்கு ஆர்வத்தை அப்படியே தூண்டுது. அப்படியே ஐயோ வச்சாச்சு சாமி இப்படியே ஒரு வழியா. அப்ப பாருங்க எப்படி விதிங்கி வெளில வந்திருக்கு பாருங்க. சைட்ல கொஞ்சம் தெரியுது பாருங்க. அப்பா வாசனையா அப்படியே எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அப்படியே ஆர்வத்தை தூண்டுதுங்க சாப்பிட. எங்க இருந்து ஆரம்பிக்கனே தெரியல. வேற நண்பர்களே பாருங்க, கண்ணு வெடிச்சு உழுத்துது பாருங்க. அது உருண்டை பவுல்ஸ பாருங்க. அதை பாருங்க, என்னடா அது பாஞ்சு மாரி இருக்குது, வெந்துருச்சு போல செம்மையா. ஊத்துதுங்க அப்படியே வெடிச்சு அந்த ஜாம். நண்பர்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூடா இருக்கு, வேற கையில எடுக்க முடியல, அந்த அளவுக்கு சூடு இருந்தாலும் நமக்கு ஆர்வமா இருக்கு. வாசனையே வேற லெவல்ல இருக்கால, கடிச்சு சாப்பிட போறப்ப நாக்கில எச்சி ஊத்துது. வேற என்ன பண்றது. பூ மேல இருக்குங்க. அப்படியே கடிச்சு சாப்பிட்டா அப்படி திட்டிக்குதுங்க. அப்படியே கடிக்க முடியாதனால கத்தியை வச்சு வெட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் போல இருக்கு. இது கண்ணு வேற பிரிங்கிட்டு வேற வெளில வந்துச்சு. அதையும் சாப்பிட போறப்ப செம்மையா இருக்கு. சாப்பிடலாம். எப்படி இருக்க சாப்பிடுறா. பாருங்க மூளை பாருங்க உள்ள எப்படி பிரிங்கிட்டு வெளில வந்துருக்கு பாருங்க. அப்படியே ஆளா ரெண்டா வெட்டி அதையும் திருடுவோம். சூடா இருக்குதுங்க, கைய வைக்க முடியல, ஆனால் பறக்குது. கறி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். நண்பர்களே பாருங்க பிச்சிட்டு வருது. அப்படின்னா நல்லா வெந்தாதான் இது மாதிரிலாம் ஆட்டு இதுல வந்து நல்லா பிச்சிட்டு வரும். இல்ல என்னதான் முக்குனாலும் அது வந்து பிச்சிட்டே வராது. அந்த அளவுக்கு பிரமாதமா வந்துருச்சு. இதான் ஆட்டு நாக்கு. பார்க்காதவங்க எல்லாம் பாத்துக்குங்க. அப்படியே நர அது கடிச்சு சாப்பிட்டா அப்படியே
அப்படியே ராமாமுதம் வீட்டு பக்கத்துல தேனாமிரதம் இருக்கும் பாருங்க, அவங்கள்ட்ட வந்து வாங்கி சாப்பிட்டா மாதிரி இருக்கும். செம்ம சூடா இருக்கனால நான் வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே வெளுத்து கட்டிட்டு இருக்கோம் நாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் புதுசா பாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.